மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோரக்கொல்லை கிராமத்தை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்கள். சீர்காழி அடுத்த கோரக்கொல்லை பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், தற்போது கனமழையினால அந்த பகுதியில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? குடியிருப்பு வாசிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள். கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. டிட்வா புயல் கரையேற நிலையில் இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடிய ஒரு நிலை தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சீர்காழி அருகே கோரக்கொல்லை கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக வீடுகளை சூழ்ந்து மக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலை தான் இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வடிகால் வசதி இல்லாதால் மக்கள் ஒவ்வொரு மழைக்கும் தங்கள் வீடுகளை சூழ்ந்து வெளியேற முடியாமல் இருந்து வருகிறோம். இதனை சரி செய்ய கோரி வடிகால் வசதி ஏற்பு தர கோரி மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காததால் தற்போது பெய்த கனமழைக்கு மக்கள் வீடுகளை முடங்கி உள்ளதாகவும் இதனால் அதிகாரிகள் யாரும் பார்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. பொதுமக்கள் புகார் அளித்தாலும் அதனை ஊராட்சி சார்பில் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. இந்த மக்கள் கடந்த 2 நாட்களாக வீடுகளை முடங்கி உள்ளதால் அன்றாட தேவைகள் கூட வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையும் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு வேண்டிய வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.